bring you in the name of the Lord Jesus. இன்னைக்கு உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உங்களோட கூட சேர்ந்து நான் என்ன காரியங்கள் பேசுறேன், முதல்ல ஒரு கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் அந்த காரியங்களை குறித்து நான் பேச போறேன். அது என்ன அப்படின்னு சொன்னா, எத்தனை பேர் ஆண்டவரோட ரகசிய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க போறேன். நிறைய பேர் ஆயத்தமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல சில பேர் ஆயத்தம் இல்லாம இருப்பீங்க, இல்ல சில பேர் நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு தெரியாத பல விதமான கேள்விகள் இருக்குது. இன்னைக்கு உங்களை பார்த்து அந்த ஆயத்தப்படுகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற காரியங்களை தான் நான் பேச விரும்புறேன். அதுக்கு ஒரு வசனம் மட்டும் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புறேன். அது என்ன அப்படின்னு சொன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 38ஆம் அதிகாரம் வசனம் 1ல ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்குது. அதுல குறித்து போட்டிருக்குது. ஒன்னு எசேக்கியா, இன்னொன்னு ஏசாயா. இந்த எசேக்கியாவை பத்தி ஏசாயா பார்க்க வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, உன்னை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போறாரு, அதனால உன் வீட்டின் காரியங்களை நீ சீக்கிரம் ஒழுங்குபடுத்துன்னு சொல்றாரு. அப்போ அவர் அங்க சாக போறாரு. அந்த சாகிற ஒரு மனுஷனை பார்த்து அவர் இத்தனைக்கும் ஒரு தேவனோட தாசன், தேவனோட மனுஷன், தேவனோடு கூட சேர்ந்து பேசுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள இருக்கிறவருக்கே அவர் எடுத்துக்கொள்ளப்படணும்னா அவருடைய காரியங்கள் ஒழுங்குபடுத்தணும்னு அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது. இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு வாலிப தம்பிமார், தங்கச்சிமார், அண்ணாமார், அக்காமார்களுக்கு நான் சொல்றேன், அவருக்கு அந்த நிலைமை, நமக்கு எந்த நிலைமை? இன்னைக்கு உங்களோடு கூட சேர்ந்து நான் கேட்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க ஒருவேளை அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு தயார்படுத்தணும், ஆயத்தம் ஆகணும்னா இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுடைய பர்சனல் காரியங்களை சீக்கிரம் ஒழுங்குபடுத்துங்க. அதுக்கப்புறம் தேவ சமூகத்துக்கு நிறைய முக்கியத்துவத்தை கொடுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற எத்தனை பேருக்கு ஏசப்பாவோட பர்சனல் இன்டிமசி இருக்குமா இருக்கலையான்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், டுடே இஸ் த டே ஆஃப் ரிப்பென்ட். உங்க வாழ்க்கையில இன்னைக்கே ஒரு மனம் திரும்புகிற நாட்கள் வருது, வரணும்னு சொல்லி நான் கேட்கிறேன். டெய்லி ஒரு 10 நிமிஷம் அந்த வருகைக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த வருகைக்காக ஜெபம் பண்ணி நான் எப்படியாவது அந்த வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும்னு சொல்லுங்க. இந்த 7 வருஷம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்ரிபுலேஷன், ஹியூஜ் ட்ரிபுலேஷன், 2 விதமான பீரியட்ஸ் பிரிக்கப்பட்டிருக்கிறது. வாள் எடுத்து வெட்டுவான், நாக்கு அறுப்பான், செத்தா சாவணும்னு சொல்லி விஷம் கொடுப்பீங்க, ஆனால் சாவ முடியாத அனுபவத்துக்குள்ளலாம் நீங்க போவீங்க. அதனால அந்த பாடுகள் போகிறதுக்கு முன்னதாக சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதுல போயிட்டு அவரோடு கூட சேர்ந்து மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவரை முகமுகமாய் பார்க்கிற அந்த தரிசனத்துக்குள்ள நம்ம போனோம்னா நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அப்பவோடு கூட சேர்ந்து உறவாடுகிற ஒரு அனுபவம் வரும். இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க அந்த அனுபவத்துக்குள்ள வரணும்னு சொல்லி டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக கர்த்தருக்கு சித்தமாகிறதுக்குமே ஆனால் உங்க எல்லாரையும் அந்த அப்டக்ஷன்ல, அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல்ல, அந்த பாரடைஸ்ல வந்து உங்களை நான் சந்திக்க ஆயத்தமா இருக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். காட் பிளஸ் யூ. See you all next video very soon.